2 நாள்ல ஒர்க்ல எந்தெந்த பிளேஸ்லாம் சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ணலாம், எங்கெல்லாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ரிசார்ட் கிடைக்கும், நல்ல சூப்பரான சீ ஃபுட் எங்க கிடைக்கும், அதை பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரி, ரொம்ப பேசாம வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். சென்னை சென்ட்ரல்லேருந்து டைரக்ட் ட்ரெயின் வர்க்கலாக்கு ஈவினிங் 7:45 PM இருக்கு. இந்த ஜேர்னி கிட்டத்தட்ட 15 ஹவர்ஸ்ன்னு சொல்லலாம். ஏர்லி மார்னிங் நீங்கள் கேரளா ரீச் ஆகிடுவீங்க. விடிய காலில், அதுவும் ட்ரெயினில் கேரளாவோட இயற்கையை ரசிச்சுட்டு போகிறதே ஒரு தனி சுகம்னு சொல்லாங்க. கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அங்கே இருக்கிற தென்னை மரங்களும் வயல்வெளியிலும் பார்த்துட்டு போகிறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை ட்ரெயின்லேயே சாப்பிட்டுடுங்க. ஏன்னா ட்ரெயின் கிட்டத்தட்ட 10லேருந்து 11 மணி ஆகும் ரீச் ஆகிறதுக்கு. 10:30 வர வேண்டிய ட்ரெயின் 11 மணிக்கு தான் வர்க்கலா அடைஞ்சது. ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டே உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ், ஆட்டோ எல்லாமே இருக்கும். வர்க்கலாவில் உங்கள் பட்ஜெட் தகுந்த மாதிரி ரிசார்ட்ஸ் நிறைய இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஸ்டே பண்ண வேண்டிய ரிசார்ட்டை ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போங்க. ரொம்ப கம்மி ரேட்லேயே கிடைக்கும் உங்களுக்கு. நாங்கள் பிளாக் பீச் ரிசார்ட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தாங்க. நாங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு போன ஃபர்ஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் பீச். இதுதாங்க பிளாக் பீச். இருக்கிற பீச்லேயே பார்த்தீங்கன்னா அழகான பீச்னு சொல்லலாம். பிளாக் பீச் ரொம்ப க்ளீனாகவும் இருக்கும். கம்மியான மக்கள் தான் இங்கே வருவாங்க. நாங்கள் ஆஃப்டர்நூன் டைம் தான் பிளாக் பீச் போயிருந்தோம். கூட்டம் ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு. 2-3 பேர் தான் இருந்தாங்க. பிளாக் பீச்சுக்கு மார்னிங்கும் ஈவினிங் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். பீச்சோட மண் கருப்பாக இருக்கிறதுனால தான் இதுக்கு பிளாக் பீச்ன்ற பேர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. பிளாக் பீச்சில் காலையில் நிறைய பேர் யோகா பண்ணிட்டு இருப்பாங்க, மெடிடேஷனு, புக் படிச்சுட்டு இருப்பாங்க, ஜாகிங் பண்ணிட்டு இருப்பாங்க, வாக்கிங். குழந்தைங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டான பீச்னு சொல்லலாம். உங்கள் பார்ட்னர் கூட வந்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண சரியான இடம் பிளாக் பீச் தாங்க. நிறைய ஃபாரினர்ஸ்லாம் கடலுக்குள்ளே வரைக்கும் போய் ஸ்விம் பண்ணுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களாம் ப்ரொஃபஷ்னல் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் ட்ரைன். நாங்கள் இப்போ நின்றுட்டு இருக்கிறது பிளாக் பீச். இங்கிருந்து ஒரு 5 to 10 minutes இந்த வழியை நடந்து போனாவே கிளிஃப் பீச் வந்துடும். நடந்தும் போகலாம், ஆட்டோலையும் போகலாம். நான்வெஜ் இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் ஆர் டின்னர் சீ ஃபுட் கிடைக்காது, ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது நம்ம போக போகிற இடம் கிளிஃப் பீச். இதுதாங்க கிளிஃப் பீச்சு. இந்த மலை மேலேருந்து நீங்கள் கீழே இறங்கி போனால் தான் பீச்சை அடைய முடியும். இந்த பீச் கிட்ட உங்களுக்கு நல்ல கலெக்ஷன்ஸான ட்ரெஸ்ஸஸ், கேப் எல்லாம் கிடைக்கும். நாங்கள் ஒரு கேப் வாங்கினோம். கிளிஃப் பீச்சில் நீங்கள் எதிர்பார்த்த எல்லா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸும் இருக்குங்க. அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ், வாட்டர் ஸ்போர்ட்ஸ், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் தகுந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குங்க. நாங்களும் ட்ரை பண்ணோம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வாட்டர் ரைடும் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பேராகிளைடிங் கூட இருக்குது. காற்று அதிகமாக இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் பேராகிளைடிங் கேன்சல் பண்ணிவிடுவாங்க. இந்த ரைடு பேர் பனானா ரைடு. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ட்ரை பண்ணுவோம். உங்களுக்கு சேஃப்டி ஜாக்கெட் கொடுத்துருவாங்க, ப்ராப்பர் கைடும் பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு மொபைல், கேஷ், வாட்ச் இதுவும் கேரி பண்ணிட்டு போகாதீங்க இந்த ரைடில். கடல் அலை அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த ரைடு கேன்சல் பண்ணிவிடுவாங்க. உங்களை சுமார் 2 கிலோமீட்டர் வரைக்கும் கடலுக்குள்ளே அழைச்சிட்டு போயிட்டு அங்கே தள்ளி விட்டுருவாங்க கடலுக்குள்ளே. இந்த அனுபவம்லாம் வேற லெவலுங்க. 15 நிமிஷம் ரைடு தாங்க, ஆனால் ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு. ஒரு ஆளுக்கு 450 ரூபாய் தாங்க சார்ஜ் பண்ணுறாங்க. Banana ride. What a thrilling experience, yeah. It took us to see the sea. The resort இருக்கு. பீச் பாருங்க எவ்வளோ க்ளீனாக, எவ்வளோ அற்புதமாக நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு குப்பை கூட இல்லைங்க.
அவ்வளோ நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க பீச்சை. ரொம்ப சேஃபான பீச்சுங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட கப்பல்ஸாக வந்தீங்கனாலும் சரி, முக்கியமாக ஃபாரினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப சேஃப்ங்க. எந்த ஒரு தப்பு நடக்கிறதுக்கும் வாய்ப்பே இல்லைங்க. நாங்கள் கிட்டத்தட்ட 2லேருந்து ஒரு 3 மணி நேரம் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ண அந்த இடத்துல. 2வது நாள் நாங்கள் போன பிளேஸ் ஜட்டாயு. இந்த பிளேஸ் தான் போகிறோம். வர்க்கலாலேருந்து சுமார் 30 கிலோமீட்டர். இந்த இடத்த வந்து அடையிறதுக்கு சுமார் ஒரு 1.5 மணி நேரம் ஆகுங்க. எங்கேயுமே போர்டு இருக்காது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கூகுள் மேப்பை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த இடத்த நீங்கள் அடைய முடியும். என்ட்ரி ஃபீஸு கேஷாக மட்டும்தான் வாங்குவாங்க. கார்டு ஆன்லைன் எதுவுமே அலோடு கிடையாது. 236 rupees பர் ஹெட். ரைடு கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும் கீழேருந்து நம்ம மேலே போகிறதுக்கு. உங்களுக்கு வந்து கார் ரைடு வேணான்னா நீங்கள் நடந்து போகலாம். அதுக்கு நீங்கள் காசு எதுவும் கொடுக்க தேவையில்லை. ஒன்லி என்ட்ரி ஃபீஸ் மட்டும் பே பண்ணால் போதும். கடைசியாக மேலே ஏறி வந்துட்டோம். பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ அருமையாக செதுக்கியிருக்காருங்க. இந்த மலையை சுற்றியும் சின்ன சின்ன கிராமங்கள்லாம் இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. இதை செதுக்கிய சிற்பிக்கு ஒரு சபாஷ்னே சொல்லாங்க. அவ்வளோ அற்புதமாக செதுக்கியிருக்காரு. மேலேயே ஒரு ராமர் கோயில் இருக்குது. இந்த ஜேர்னி நாங்கள் வந்து காலையில் 10:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே வந்து சேர்றதுக்கே வந்து 12 மணி ஆயிடுச்சுங்க. இங்கேயே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 hours ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. மலை மேலே உங்களுக்கு எந்த ஃபுட்டும் கிடைக்காது. தண்ணி மட்டும்தான் இருக்கும். நீங்கள் கீழே டிக்கெட் கவுண்டர் இருக்கு இல்லைங்களா, டிக்கெட் வாங்கினீங்களா, அந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து ஃபுட்டும் ஜூஸ் எல்லாம் கிடைக்கும். இதோட கம்ப்ளீட் வீடியோ டீட்டெயிலாக நம்ம சேனலில் செப்பரேட்டாக நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக மட்டும் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் லஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா டோடி ஷாப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸான சீ ஃபுட்டெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக நாங்கள் போன பிளேஸ் வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். இது வந்து வர்க்கலாலேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 16 கிலோமீட்டர் வருங்க. 1 hour ஜெர்னிங்க. இந்த பிளேஸ் வந்து ஒரு மினி ஐலாண்ட்னு சொல்லாங்க. செம சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு போட்டிங்கு, கயாக்கிங், ஊஞ்சல். இந்த இடத்துக்கு காலையில் இல்லாட்டி ஈவினிங் வாங்க. அதுதாங்க சரியான டைம். அடுத்தது ஈவினிங்கு நைட்டு வர்க்கலாவில் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக சன்செட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. அதுவும் பிளாக் பீச்சிலேருந்து பாருங்கள். செம சூப்பராக இருக்கும் சன்செட். ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, பிளாக் பீச்சில் வந்து மார்னிங்கும் ஈவினிங்கும் செம சூப்பராக இருக்கும். அதை முடிச்சுட்டு நாங்கள் போன அடுத்த பிளேஸ் பார்த்திங்கன்னா ஒரு லைட் மியூசிக். கேண்டில் லைட் டின்னரோட ஒரு மியூசிக் என்ஜாய் பண்ணலாமே. நைட்டு பார்த்தீங்கன்னா வர்க்கலாவில் கிளிஃப் பீச் வந்து பிளாக் பீச் வரைக்கும் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குங்க. நிறைய ஷாப்பிங்ஸ் இருக்கும். ட்ரெஸ்ஸஸ்ஸு, அப்பியரல்ஸு, ஆக்சசரிஸு செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் ஞாபகமாக எதாவது வாங்கிட்டு போங்க. நீ கோவன்னு சொன்னீங்க, எங்கள் பப்பு, பார்ட்டி, டான்ஸ் எதுவுமே காமிக்கலையே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு மைண்ட் வாய்ஸில் கேட்குது. சரி, நம்ம அடுத்த போகிறது தான் பப்பு. செமையாக இருக்குங்க. நிறைய ஃபாரினர்ஸு, இந்தியன்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. டான்ஸ் போட்டுட்டு என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் 1 day எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிவாண்ட்ரமில் இருக்கிற பத்மநாபசாமி கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். வர்க்கலாலேருந்து ட்ரிவாண்ட்ரம் வரத்துக்கு 1 hour ஜெர்னி தாங்க ட்ரெயினில். ரயில்வே ஸ்டேஷன் வெறும் 10 நிமிஷம் நீங்கள் கோயிலை ரீச் ஆயிடலாம். எந்த டைமிங்க்கு டெம்பிள் திறந்து இருக்கு அப்படின்ட்டு டெம்பிளுக்கு வெளியவே ஸ்க்ரோலிங் போயிட்டு இருக்கும். இந்த டைமில் மட்டும்தான் பக்தர்களை அலோவ் பண்ணுவாங்க. எந்த ஒரு எலக்ட்ரானிக் பொருளும் உள்ள அலோடு கிடையாது. வெளியவே வந்து பார்த்தீங்கன்னா லாக்கர் இருக்கும். நீங்கள் அங்கே வச்சுட்டு போயிடணும். கோவிலுக்குள்ளே ஜென்ஸ்னால் வேஷ்டி கட்டிட்டு போகணும். லேடிஸ்னால் சாரியோ சுடிதாரோ போட்டுட்டு போகலாம். நாங்கள் போனப்போ நிறைய கூட்டம் இருந்ததுங்க. இன்னைக்கு ஏதோ விசேஷம் போல இருக்கு. நல்லபடியாக தரிசனம் முடிச்சுட்டு கேரளாவிலேருந்து விடை பெற்றோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களை வந்து சந்திக்கிறோம். பாய்.